கனமொழி, கணங்களின் வகைகள், வரையறைகள், உதாரணங்கள், தொடர்ச்சி. Set language, types of sets, definition and examples, continuation. கணங்களின் வகைகள். ஏற்கனவே 6 வகைகளை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 7வது வகை, அனைத்து கணம், யுனிவர்சல் செட். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிய கணம் அனைத்து கணம் அல்லது யுனிவர்சல் செட் என்று அழைக்கப்படும். இதனை U என்ற குறியீட்டால் அழைப்பர். எப்சிலான் அப்படிங்கிற சிம்பலையும் யூஸ் பண்ணுவாங்க. A is a set of element X where X belongs to integer. A என்பது X என்ற உறுப்பை கொண்ட கணம். X என்பது முழுக்களின் உள்ளே உள்ளது. புரியுதா? அப்ப முழுக்களோட கணம் முழுசாங்க வந்துரும். இதுதான் அனைத்து கணம். எடுத்துக்காட்டு 2. B is a set of element A where A belongs to W. அதாவது whole number. இங்க B என்பது A ஐ உள்ளடக்கிய கணம். A என்பது முழு எண்ணில் உள்ளடங்கியது. இங்கு Z மற்றும் W என்பன அனைத்து கணங்கள். அடுத்த வகை, உட்கணம், சப்செட். A மற்றும் B என்பன இரு கணங்கள். A இன் ஒவ்வொரு உறுப்பும் B இன் ஒரு உறுப்பு எனில் A என்பது B இன் உட்கணம் ஆகும். ஆனா B இல் இருக்கிறது எல்லாம் A குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்ல. A இல் இருக்கிற எல்லா உறுப்பும் B குள்ள இருக்கு அப்படின்னா A என்பது B இன் உட்கணம். இதனை A is a subset of B. அந்த சிம்பல் பாருங்க, C மாதிரி போட்டு கீழே ஒரு ஈக்குவல் சைன். A is a subset of B என எழுத வேண்டும். A என்பது B இன் உட்கணம் என சொல்ல வேண்டும். So இங்க A is a set of elements A, E, I, O, U. B is a set of elements A, B, C, D. அப்படியே ஃபுல்லா Z வரைக்கும். இப்ப Aங்கிற கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் B குள்ள இருக்கா? அப்ப A என்பது B இன் உட்கணம். So A is a subset of B. N of A எப்பவும் N of B விட சின்னதா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? 9வது வகை, தகு கணம், ப்ராப்பர் செட். A மற்றும் B என்பன இரு கணங்கள். A is a subset of B. A என்பது B இன் உட்கணம். மேலும் A is not equal to B. ரெண்டும் சமான கணங்கள் அல்ல எனில் A என்பது B இன் தகு உட்கணம், ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லணும். இதனை A is a subset of B என எழுத வேண்டும். A is a set of elements 2, 4, 6. B is a set of elements 2, 4, 6, 8, 10, 12, etc. இங்க Aங்கிற கணத்தினுடைய கார்டினல் நம்பர் பாருங்க 3. Bங்கிற கணத்தினுடைய கார்டினல் நம்பர், அதாவது ஆதி எண், முடிவிலி. இப்ப A B விட சின்னதாகவும் இருக்கு. So A is not equal to B. A is a proper subset of B. 10வது, வெட்டா கணம், disjoint set. A மற்றும் B என்பன இரு கணங்கள். அவற்றிற்கு பொதுவாக உறுப்புகளே இல்லை எனில் அவை வெட்டா கணங்கள் எனப்படும். அதாவது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணா நல் செட் கிடைக்கணும். A intersection B is equal to 5. A is a set of elements A, E, I, O, U. B is a set of elements B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இப்ப
ஏக்கும் பிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இல்ல இதுல இருக்க எந்த உறுப்பும் அதுல இல்ல, அதுல இருக்க எந்த உறுப்பும் இங்க இல்ல. இங்கு A இன்டர்செக்ஷன் B என்பது எம்டி செட்டாக இருக்கிறது, வெற்று கணமாக இருக்கிறது. அப்படின்னா இவைகள் தான் வெக்டா கணங்கள். 11வது வகை அடுக்கு கணம், பவர் செட். A என்ற கணத்தின் அனைத்து உட்கணங்களையும் கொண்ட கணம் இக்கணத்தின் அடுக்கு கணம் ஆகும். இதனை P of A என குறிக்க வேண்டும். ஏங்கிறது ஒரு கணம்னு வச்சுக்கிட்டோம்னா P of A தான் A இன் அடுக்கு கணம். இப்ப A is a set of elements P, Q, R எனில் A இன் உட்கணங்கள் என்ன? நல் செட் 1 வரும், ஓருறுப்பு கணங்கள் 3 வரும் P, Q, R. ஈருறுப்பு கணங்கள் PQ, QR, RP. மூன்றுறுப்பு கணம் PQR வரும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணத்துக்குள்ள போடுங்க, அதுதான் P of A. மொத்தம் 8 இருக்கா? இருக்கு. சோ இதுதான் அடுக்கு கணம், அதாவது உட்கணங்களை உள்ளடக்கிய கணம். அதுதான் அடுக்கு கணம். புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?